கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசியங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 11வது வசனம். ரொம்ப லேசான மனசுல வைக்கக்கூடிய ஒரு பாரம். நீதிமொழியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 11வது வசனம். செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள வர்றவங்க அத்தனை பேரும் செம்மையானவர்கள். அல்லேலூயா. தேவன் நம்ம பாவிகளாய் இருந்தோம். என்னென்ன பாவம் செய்தோன்னு அவனுக்கு தான் நல்லா தெரியும். நானும் ஒரு பெரிய பாவி தான். நானும் ஒரு பெரிய பாவியா தான் இருந்தேன். இயேசுவை அறிந்து கொண்ட பிறகு அல்லேலூயா, கர்த்தர் என்னை செம்மையான வழியில நடத்தினார். அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்குள்ள வர்ற அத்தனை பேரும் செம்மையா இருக்கிறபடினாலதான் இந்த இடத்துல 3 சர்வீஸ் நடத்துறீங்க. அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்குது. நான் கூட எங்க சபையில் அப்படி நடத்தல. காலையில நிறைய பேர் வருவாங்க, சாயங்காலம் ஒரு 6 பேர் 7 பேர், நினைச்ச நேரத்தை 5 பேர் இப்படித்தான் வருவாங்க. அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் நம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாரையும் தூய்மையாக்கி செவையான பாதையில தேவன் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா சொல்வோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படினால உன்னையும் என்னையும் பார்க்குறவங்க எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? உங்களுக்கு என்ன என்ன கேட்குறாங்க? உங்களுக்கு என்ன? இப்படி சொல்றாரு பாஸ்டர். ஒரு வருஷத்துக்கு 3 முறை நார்த் இந்தியா போயிட்டு வரேன். 3 சர்வீஸு. உங்க சபையில பாரு, காப்பிலாம் போடுறாங்க, பிஸ்கெட்லாம் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. இதை பார்க்கும்போது என் சபையிலையும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அல்லேலூயா. செம்மையானவர்கள் இருக்கிறபடினால நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நம்முடைய இருதயம் எவ்வளவு திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதமா இருந்தது. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால, ஞான ஸ்நானம் எடுத்துக்கு முன்னால எப்படி இருந்தோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு நான் சொல்லுவேன், நம்ம எப்படி செம்மையாய் மாறி இருக்கிறோம் என்று சொல்லி. அல்லேலூயா. செம்மையானவர்கள் இருக்கிற அப்படி நான் வரும்போது கூட ஒரு சகோதரனிடத்துல ஊழியம் செஞ்சுட்டு தான் வந்தேன். நமக்கு வாயில போகும்போதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய வார்த்தைகள் கனி உள்ள வார்த்தைகளாய், கனமுள்ள வார்த்தைகளாய், ஆசீர்வாதம் உள்ள வார்த்தைகளாய் பேசும்போது அவங்க ஏற்றுக்கொள்றாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, ஆனா நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அடுத்த முறை பார்க்கும்போது நம்ம தோத்திரம் பண்ணும், நம்மளை கனம் பண்றோம். விளையாட்டுக்கு சொல்லலை. நான் சில நேரங்களில் ட்ரெயினில் நான் போகும்போது, இந்த கும்மிடிப்பூண்டி ட்ரெயின் தான் எப்பவுமே அந்த கரெக்டாக அந்த 7:30 மணிக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியிருக்கிறதுனால அந்த பார்ப்பேன். நான் நிறைய 3 காரியங்களுக்காக நான் போக வேண்டியதுனால வாரத்தில் 3 முறை நான் ஜிஹெச்சுக்கு போவேன். அப்போ இந்த கும்மிடிப்பூண்டி ட்ரெயினில் தான் வந்தேன் இது மணிக்கு. அது ஒரு சகோதரர் கரெக்டாக அந்த 3வது பெட்டியில் அந்த ஜன்னல் ஓரத்தில் கரெக்டாக ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார். அவர் தம்முடைய வேதத்தை திறந்து வாசிப்பார். முதல்ல பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. அதுக்கப்புறம் இவர் தொடர்ந்து அவர் வேலைக்கு போறார் மதுரதன் தெரியுது. அது என்ன தெரியல. எத்தனை பேர் பார்க்குறாங்க? என்னை அறிக்கை செய்கிறவனு நானும் அறிக்கை செய்கிறேன். கூப்பிட்டு போறோம். அவர் ஒரு செம்மையானவர் இருக்கிறபடினால அந்த பட்டணம் எப்படி இருக்குமா? ஆசீர்வாதமா இருக்குமா? நான் வேதத்தை புரட்டு நிறைய காரியங்கள் சொல்லுவேன், நீங்க நோட் பண்ணிக்கிங்க. புரட்டினா எனக்கு கொடுத்த டைம் பத்தாது. லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல சகையு என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து சொல்லுது. 3வது வசனம் சொல்லுது, இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவர்? சகைக்கு யாரோ சொல்லியிருக்காங்க, யாரோ மூலமா இயேசுவை பற்றி அவர் அறிந்திருக்கிறார். அப்படிதானே? இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசுவை பற்றி தெரியும். ஆனா சகை உள்ளத்துல அவங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள், குடும்பத்துல இருக்கிற போராட்டங்கள், ஒரு வேலை ஸ்தலங்களில் இருக்கிற போராட்டங்கள் நிமித்தமாய் எல்லாரும் சொல்றாங்க, இந்த இயேசு 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 இயேசு. என்னையா இந்த இயேசு கிட்ட இருக்கு? யாரோ ஒரு நல்ல செம்மையான ஒரு மனுஷன் இயேசுவை பற்றி சொன்னதுனாலதான் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், அவனோட குடும்பத்திலேயோ ஒரு சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் இதெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு
அவன் யார் இடத்துல ஓடி வரான்? இயேசு இடத்துல வராயா. அவனுக்கு ஒரு கேள்விப்பட்டிருக்கிறா, இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர். இன்னைக்கு நம்மளே நிறைய ஊழியங்கள் நம்ம எல்லாம் செய்யறோம். ஆனா இயேசுவை பற்றி நம்ம அறிவிக்கும் போதுதான் இயேசு எப்படிப்பட்டவர் நமக்கு ஒரு எண்ணம் வரும். சபை மக்கள் நிறைய பேர் நம்முடைய குடும்ப பிரச்சனைகளை பேசுறோம். குடும்பம் அப்படி, எங்க வீட்டுக்காரர் இப்படி, எங்க வீட்டுக்காரம்மா இப்படி, என் பிள்ளைகள் இப்படி, பல காரியங்களை பற்றி பேசுறோம். ஆனா என்னைக்குன்னா ஒரு நாள் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறோமா? இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறோமா? இயேசு எப்படிப்பட்டவர்? அவருக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் உத்தியோகம், நல்ல சம்பளம், நல்ல வீடு, 1க்கு 10 காரியங்கள் இருக்குது. ஆமென். அவன் திரும்பி சொல்றான், எல்லாவற்றையும் நான் எப்படி கொடுக்குறேன்? நாளத்தனையாய் திரும்பி தரேன். அப்ப எந்த அளவுக்கு அவனுக்கு ஆஸ்தி இருந்திருக்கும். ஆனால் அந்த குடும்பத்தில் எப்படி இருக்குது அவனுக்கு? நீங்க நம்ம குடும்பத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம குடும்பம் எப்படி இருக்குது? எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பலவீனங்கள், எத்தனை தேவைகள். கொஞ்சம் இயேசு எப்படிப்பட்டவர்? வேத வசனம் சொல்லுகிறது இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லுகிறதுனால மாத்திரம் இல்ல, செய்கையிலையும் காட்டும். அப்பதான் பட்டணம் என்ன செய்யுமா? எத்தனை பேருக்கு இந்த கும்மிடி பூண்டி ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறீங்க? உங்க பக்கத்து வீட்டுல நடக்கிற சண்டை நம்ம வீட்டுல எல்லாம் கேக்குது. ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற சண்டை வெளியில போக மாட்டேங்குது. நம்ம வீட்டுல இருந்து போக வேண்டியது என்னத்தான் போனோம்? பாட்டு சத்தம். ஆனா நம்ம வீட்டுல இருந்து போகுது டிவி சத்தம் போகுது வெளியில. உன்னைய என்னையும் பார்த்து, இந்த வீட்டுல இந்த நேரத்துல இந்த ப்ரோக்ராம் போகுதுப்பா, அது வெளியில இருக்கிறவன் சொல்றான். ஆமென். இயேசு எப்படிப்பட்டவரியா? நான் மீஞ்சூர்ல ஊழியம் செய்றேன். கிட்டத்தட்ட 20 வருஷமா அங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். என்ன பார்க்குறவன்லாம் சொல்லுவாங்க, நான் போகும்போது வரும்போதெல்லாம் போவேன், நான் வெள்ளை சட்டை தான் போடுவேன், வெள்ளை பேண்ட் போடுவேன், வேஷ்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கெல்லாம் என்னப்பா, அவங்களெல்லாம் ஃபாரின்ல இருந்து வருது பணம், கூப்பிடுவேன். எனக்கு ஃபாரின்ல இருந்து பணம் வருதுப்பா, அதை பார்க்க வரியா? அதை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடுவேன். ஆனா வரமாட்டாங்க. எங்க கூப்பிடுவேன்? நான் வாங்குறேன்னா பணம் வாங்குகிற இடத்துக்கு நான் உன்னை கூப்பிடுறேன், நீ வர மாட்டிருக்கிய. அதே இது கவர்மெண்ட் பொங்கலுக்கு 5000 கொடுக்குறாங்கன்னு சொன்னா எங்க போய் நிக்கிறாங்க? ஐயா என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்கன்னு. பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாரு கவர்மெண்ட்ல சொன்னா எங்க கியூ நிக்குது? அவன் ரேஷன் கடை கூட திறந்திருக்க மாட்டான். அவனை பத்தி எல்லாம் செய்தி ஓடி வருது. ஆனா இயேசு கொடுக்கிறாருன்னு சொன்னா என்ன மாட்டிருக்காங்க? வர மாட்டிருக்காங்க. இந்த தப்புலாம் யார் மேல இருக்குதுனால என் மேலதான், உங்க மேலதான், சர்ச்சுக்குள்ள வரங்க ஒவ்வொரு மேலதான். அவன் அங்க ஒரு டிவியில உட்காந்து உங்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் பொங்கலுக்கு தீபாவளிக்கு பண்டு தரேன் அப்படின்னு சொன்னா அது 10 இப்போ கூட இப்ப ஜாஸ்தி கேட்டுங்கிறாங்களாம். அப்போ அரசாங்கத்தை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா இயேசுவை பற்றி நமக்கு என்ன செய்யல, இன்னும் தெரியல. ஆகவே தான் நீதிமொழிகள்னா ஒரு மொழி, ஒரு பாஷை, தமிழ் பாஷை அப்படின்னு சொல்றது நீதி. உண்மையாய் பேசுகிற ஒரு பாஷை தான் இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம். நிறைய 30 அதிகாரம் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை வாசிச்சாலுமே நீங்க நல்லா பேசுவீங்க. என்னது? நீதிமொழிகளில் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை வாசிச்சு அதை நீங்க மனசுக்குள்ள ஏற்படுத்தினா உங்க வார்த்தையில் எப்படிப்பட்ட வார்த்தை வரும்? நல்ல மொழி. சொல்லுங்க, நல்ல மொழி, நல்ல பாஷை. நல்ல பாஷை, கெட்ட வார்த்தைலாம் இல்லை. ஆசீர்வாதமான வார்த்தை, அடுத்தவங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தை, ஜெபிக்கிற வார்த்தை, கேட்கிற வார்த்தை, சொல்லுற வார்த்தைகள். அப்ப நாம இன்னும் செம்மையாய் மாறணும். செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் அவங்க அப்பதான் பாக்குறாங்க, பாஸ்டரை பாக்குறாங்க, உங்க பாஸ்டரை பாக்குறாங்க, அப்பா 3 ஆராதனை நடத்துறாருப்பா, என்ன செழிப்பு தெரியுமா?
ஒரு சர்ச்சு கட்டியிருக்கிறார். நான் எங்களுக்கு எங்க சர்ச்சு கட்டியிருக்கிறோம். இதோட சின்ன சர்ச்சை விட எங்களுக்கு பெரிய சர்ச்சு எங்களுக்கு. அவங்களுக்கு எங்க நம்முடைய ஆசீர்வாதத்தை அவன் பார்க்கறான். அங்க போய்த்தா உங்களுக்கு எல்லாம் என்னப்பா எங்களை போலவா கஷ்டப்படுறீங்க? இப்ப சொல்லுங்க, செம்மையா இருக்கிறேன்னா இயேசுவை பற்றி சொல்லுங்க. ஏதாவது ஒரு விதத்துல, ஏதாவது ஒரு வழியில, அவனுடைய பாடுகளில், அவனுடைய உபத்திரவத்தில், அவனுடைய கண்ணீர்ல, எதையாவது ஒரு இடத்துல இயேசுவையை கொஞ்சம் நுழைச்சி விடுங்க. இயேசு எப்படிப்பட்டவருங்கிறத அவங்க பார்க்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் இயேசுவை செம்மையாய் பார்க்கலன்னு சொன்ன, செம்மையாய் நான் நடக்கலன்னு சொன்னா நான் இயேசுவோடு கூட நடக்கலன்னு சொல்லி அர்த்தம். சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 1 வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க சீக்கிரமா. நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள். யார் இடத்துல களி கூறணும்? நீதிமானு. சபைக்குள்ள வருகிற எல்லாரும் தேவனால் நீதிமான்களுக்கு அப்புறம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவர்கள் எல்லாரும் யாரா இருக்காங்க? நீங்க யாரு? அவர் ஒருத்தர் தான் பேசுறாரு. மற்றவங்கள நீதிமான்கள், நீங்க பாவிகளா? அப்ப நீங்களா பாவிகளா? நீதிமன்றங்களை கை தூக்குங்க பார்க்கலாம். நெட்ட கை. அப்பா இயேசு ஸ்தோத்திரம். நான் என்ன கண்ணு மூடிடுறேன். ஸ்தோத்திரம். நீதிமான்கள் வாசிங்க வசனத்தை. நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறு. யாருக்கிட்ட களி கூறணும்? வீட்டில் நல்ல சாப்பாடு சாப்பாட்டில் சந்தோஷப்படுங்கன்னு சொல்லலை. கிறிஸ்துமஸ் வரட்டுமே, ஒரு நியூ இயர் வரட்டுமே, ட்ரெஸ் எடுக்கணும். எதுல இப்ப சந்தோஷம் வருது? ட்ரெஸ்ஸுல. அதுல ஒரு சந்தோஷம் பாரு. வேதம் சொல்றது ட்ரெஸ்லயும் சாப்பாட்டுலயும் சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் எங்க இருக்கா? கர்த்தருக்குள். அப்ப நான் நீதிமானாக்கப்பட்டிருந்தால் நான் யாருக்குள்ள சந்தோஷப்படணும்? ஜெபிக்கிறதுல, பாட்டு பாடுறதுல, வேதம் வாசிக்கிறதுல, இதெல்லாம் நான் களி கூறும்போது அவன் என்னுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கறான். அல்லேலூயா. என்னுடைய உபத்திரவத்தை பார்க்கல, நான் முழங்கால நிக்கிறத பார்க்கல. அவன் எங்க எதை பார்க்கறான்? எனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிறான். எங்களை போலத்தானே இந்த பூமியில அவங்களும் இருக்காங்க. அவங்க மட்டும் எப்படி இருக்காங்க? எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க? எப்படி வயிற்றுல போறாரு பாரு. நம்மளை பார்த்து ஒரு பொறாமை. வயிற்றுல போறாரு பாரு. நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க பாரு. ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில நாம காட்டணும். நான் இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்ன ஒரு கம்பெனில ஒரு என்ஜினியர் ஆகியிருந்தேன். எனக்கு அப்போ அந்த நாட்கள் எனக்கு 8000 ரூபாய் சம்பளம். நான் சொல்றது 32 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஆண்டவர் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்குள்ள வான்னு சொல்லி கூப்பிட்டா, பெரிய போராட்டத்துக்கு பிறகு இந்த ஊழியத்துக்குள்ள வந்திருக்கேன். அப்ப எங்களுக்குள்ள அங்க ஒரு காரியம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ். அந்த லீடர்ஸ் எல்லாம், அந்த என்ஜினியர்ஸ், கொஞ்சம் பெரிய ஸ்டாஃப், அக்கௌண்டன்ட்ஸ், இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு தனியாக மீட்டிங், எப்படி இந்த கம்பெனியை நடத்துறது அப்படின்னு சொல்லி மீட்டிங் வைப்பாங்க. இயேசுவை அறியாத காலத்தில் இந்த மீட்டிங் நானும் அட்டன் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ எங்களுக்கு ஒரு நாளுக்கு படி, நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி 500 ரூபாய் கொடுப்பாங்க. பட் என்ன கூட வந்து போகிறதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 500 ரூபாய் கொடுப்பாங்க. அப்போ நான் ஏதோ ஒரு பெரிய பணம்ல. நான் சொல்லி 20 வருஷத்துக்கு முன்னால் 500 ரூபாய்னா எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ இருக்குங்க? இப்போதைக்கு 5000 ரூபாய். தோத்துறோம். அல்லேலூயா. ஆமா. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நானும் ஒரு வார்த்தை சொன்னேன் எங்க மேனேஜர்கிட்ட. ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறத நீங்க சனிக்கிழமை, செகண்ட் சண்டே வைங்க, சாட்டர்டே வைங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமெல்லாம் என்னால் வர முடியாது. ஏன்னா நான் சர்ச்சுக்கு போகணும். எங்க போனேன்? நான் சர்ச்சுக்கு போகணும். சர்ச்சுக்கு போகிறதுனால தான் நான் ஆசீர்வதிக்கப்படுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சர்ச்சுக்கு ஒரு வாரம் நீங்க வரலன்னு சொன்னீங்கன்னா அந்த வாரம் உங்க வீட்டில் ஆசீர்வாதம் இருக்குமா அல்லது வேற குரல்கள்லாம் கேட்குமான்னு நீங்களே யோசித்து பார்த்துருங்க. அல்லேலூயா. அப்போ ஜனங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் பார்க்கிறார்கள். செம்மையானவர்களுடைய வாழ்க்கையினால் அவங்க வீடு என்ன செய்திருக்குது? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. அவங்க பார்ப்பா, பைக்கில் போறாரு, கார்ல போறாரு,
ஃப்ளைட்ல போறாங்க. நம்ம இவ்வளவு சம்பாதிக்கிறோம், ஆனா நாங்களே எப்படி இருக்கிறோம்? கடனாளிகளெல்லாம் நாம இருக்கிறோம். வேதம் சொல்லி கொடுக்குற நீதிமொழிகள் இல்ல, செம்மையானவர்கள் இருக்கிறபடினால அவங்க என்ன செய்யுங்க? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப முதலாவது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளணும். என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கிறதுனா பாட்டு பாட நமக்கு தான் நிறைய பாட்டுலாம் தெரியுமே. யார் யார் பாட்டெல்லாம் பாடுவோம். செம்மையானவர்கள் கர்த்தர் என்ன செய்வார்கள்? துதிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த வசனத்துல 32வது சங்கீதம் 11வது வசனம் வாசிங்க. அதே புஸ்தகத்துல, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து. யாருக்குள்ள மகிழ்ந்து? இதெல்லாம் நம்ம செய்கிறோமா இல்லையான்னு நீங்க வீட்டுல உட்கார்ந்து யோசித்து பாருங்க. நான் உங்களை செய்யணும்னு நான் சொல்லவே மாட்டேன். உன்னை பார்க்கிறவங்க, என்ன பார்க்கிறவங்க, சபையை பார்க்கிறவங்க, சபைக்குள்ள வருகிறவர்களை பார்க்கிறவங்க, நீங்க அங்கிருந்து வரீங்க, இப்பதான் கார்லாம் வச்சிருக்காரு. நான் கேட்டேன், என்ன ஆசீர்வாதமா இருக்குதுப்பா. போன வாட்டி வரும்போதுலாம் கார் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. அவன் பார்க்குறேன், சர்ச்சுக்கு போறதுக்கு கார் வச்சு போறாங்க. ஐயா, உன் ஆசீர்வாதத்தை பார்க்குறாங்க, சபையினுடைய ஆசீர்வாதத்தை பார்க்குறாங்களா பார்க்கலையா ஜனங்க? அல்லேலூயா. செம்மையானவர்கள் நிமித்தம் கர்த்தர் தேசத்து உங்க சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம், முதலாவது கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஆனந்த முழக்கமிடணும். சபைக்குள்ள வந்து பாட்டு பாடாம உட்கார்ந்து ஊமைகளா இருக்கிறாங்க நிறைய பேர். நான் எங்க சபையில இருக்கிற குறையதான் சொல்றேன். உங்க சபையில நான் பார்க்கிறேன். நான் கண்ணு மூடிட்டு வாயை திறந்து என்ன செய்யணும்? பாடணும். நீ செம்மையா இருக்கிறன்னு உனக்கு பாட்டு தெரியணும். நம்ம வாயில என்ன பாட்டு வரும் தெரியலையே எனக்கு. நம்ம பாஸ்டர் வேற என்னமோ சொல்றாரு. இல்ல, நான் சொல்லலை. நம்ம வாயில என்ன வார்த்தை வரணும், என்ன பாட்டு இருக்கணும்? இங்க பாட்டுறாங்களா புது புது பாடல்கள், நன்றி உள்ள பாடல்கள். அன்னைக்கெல்லாம் ஜீவானந்த ஐயா ஊர்ல நான் பழகி இருக்கிறேன். அவர் இந்த கேமரா எடுத்து பாட்டு பாட ஆரம்பிப்பா. இயேசு நல்லவர்ன்ற பாட்டு ஒரு பாடுவார். அதை டேப்லெட் எடுக்கும் போதே அங்க பேய் ஆடிடும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பாட்டு இங்க எத்தனை நல்ல பாடல்கள், நல்ல கீபோர்டு வாசிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. கர்த்தர் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல கர்த்தர் தந்திருக்கிறார். இதெல்லாம் சும்மா வரல. அல்லேலூயா. ஏசி போட்டிருக்கான். என்கிட்ட இப்ப கேட்டுக்கிறாங்க, ஏசி போடுங்க. நான் சொன்னேன், ஜப மக்கள் கொடுப்பாங்க, அதில் யார் கொடுப்பாங்கன்னு தெரியல. 3 ஏசி வேணும் ஏன்னு சொல்லியிருக்கேன். இந்த மே மாதத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. நீங்க தான் போடணும். உன்னுடைய ஆசீர்வாதத்தை ஜனங்கள் சபையில தான் பார்க்கணும். சபை எவ்வளவு ரிச்சா இருக்கு. ஆமென். வண்டிகள் வரிசையை நிக்கணும். என்னப்பா அங்க என்னப்பா அது? அப்பதான் ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? வீட்டுல இருக்கிற பாடுகளை பார்த்து, ஏசு தப்பா சொல்றீங்க, எப்படிப்பட்டவர் இயேசு? தயவுசெய்து இயேசு நல்லவர்னு சொல்லாதீங்க. இயேசு எப்படிப்பட்டவர்? கொஞ்சம் வார்த்தையை மாத்தி பேசணும்னா இயேசுவை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. நீ சொல்றியோ சொல்லல, உனக்குள்ள அந்த ஆர்வம் இருந்தாலுமே போதும். இயேசு வருகிற வழியில நீ மரத்து மேலே உட்கார்ந்துருப்ப. இயேசு வந்து மரத்து கிழக்கு வந்து, சீக்கிரம் கீழே இறங்கி வாடா, இன்றைக்கு உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுயா. அல்லேலூயா. 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 செம்மையானவர்கள் ஆனந்தம் முழக்கமிடுவார்கள். செம்மையானவர்கள் வேதத்தை சொல்லி பாஸ்டர் சொல்லிட்டார், போறாம படிச்சிட்டார். பாஸ்டர் பெரிய பைபிள் வச்சுக்கிறார். எவ்வளவு நேரம் பேச போறாரு தெரியல. குறிக்கப்பட்ட நேரத்துல முடிச்சிருவேன் நான். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர்? கொஞ்சம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் என்பதை வசனம் தெரியல, அப்ப சத்தமா வரல பாத்தீங்களா? ஊமைகளா நீங்களா? அப்போ வாயே திறக்கலன்னு வாழ்க்கையை திறந்து காட்டியிருப்போம்மா.
இந்த வாயிலேயே கர்த்தர் நல்லவருங்கிற வார்த்தை என்ன செய்யல, வரல. நம்முடைய வாழ்க்கை திறந்தது, நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கையெல்லாம் திறந்த வேதம் அப்படித்தான் சொல்லுது. நீதிமானை பார்த்து அல்லேலூயா அவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் எப்படி இருக்குமா? சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வாதமா இருக்கும். கிணத்துல தண்ணி வரலன்னு சொல்லக்கூடாது. ஆமென். கிணத்துல தண்ணி வரலையா, இயேசுவே இந்த கிணத்துல தண்ணி நாளைக்கு வரட்டும், நல்ல சோர்னு மழை பெய்து தண்ணி நிறைஞ்சிடும். அல்லேலூயா. நம்மை போல பாடுள்ள மனுஷன் தானே எலியா. அவன் சொன்னானே, அவனை பார்க்குறாங்க கர்த்தர் எப்படிப்பட்டவர் அவனுக்குள்ள இருக்கிறது. நான் சொல்லுகிற தேசத்தில் என்ன செய்யாது, நான் சொல்ற வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதம் வராதியா. நான் எப்போ என் வாயை திறந்து நீ ஆசீர்வாதமா இருன்னு சொல்றேனோ அப்பதான் நீ ஆசீர்வாதமா இருக்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களோ? சத்தமா சொல்லுங்க ஐயா, சத்தமா சொல்லுங்க. ஆலயத்துக்குள்ள வருகிற அத்தனை பேரும் ஆசீர்வாதமா இருப்பார்கள். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன் ஆசீர்வாதத்தை ஜனங்கள் பார்க்கும். அல்லேலூயா. ஆசீர்வாதமா இருக்கிறவங்க பார்த்தாரு ஆண்டவர். ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரம் நீங்க வீட்டுல உட்கார்ந்து நாகமானை பற்றி படிங்க. அந்த ஒரு சின்ன பிள்ளை, யாரு, ஒரு சின்ன பிள்ளை வீட்டுல அந்த வேலை, என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கான், வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கான். அந்த பிள்ளைக்கு தேவன் யார் நல்லாவே தெரியும், நல்லா கற்றுக் கொடுத்துருங்க. நல்ல சண்டே கிளாஸ்க்குலாம் போவாங்க போல இருக்குது. அந்த காலத்துல சண்டே கிளாஸ் இருந்திருக்கும் போல இருக்குது. ஆமேன். இந்த காலத்துல சண்டே கிளாஸுக்கு நம்மளா போய் சாக்லேட் கொடுத்த பாஸ்டர் சொல்றாரு, சாக்லேட் கொடுக்கணும், பிஸ்கெட் கொடுக்கணும், காபி கொடுக்கணும். இந்த பிபிஎஸ்க்கு நாங்கள் செலவு பண்ற செலவு இருக்குதே, அதுல ஒரு சர்ச்சை கட்டிடலாம். ஆமேன். அல்லேலூயா. ரொம்ப பாடுபடுறாங்க ஊழியத்துல. அந்த சின்ன பிள்ளை சொல்றான், எங்க எஜமான் குஷ்டரோகி கேட்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, தினம் இந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டையா இருக்குது. கேட்குறோமா கேட்கலையா பக்கத்து வீட்டுல இருக்கிற சண்டையா? கடைக்கு போகும்போது 2 லேடிஸ் பேசிட்டு போவாங்க, என்ன பேசுவான்னு நமக்கு தெரியாது. ஆனா வீட்டுல வந்து சொல்லுவாங்க, ஐயோ அந்த வீட்டுல பயங்கர பிரச்சனைங்க, நம்ம வீட்டுக்காரமா சொல்லுவாங்க, அழுகுறாங்க ஐயா. அல்லேலூயா. இப்ப ஏசு எப்படிப்பட்டவர்னு எனக்கு உங்களுக்கு தெரியுமா? ஏசு எப்படிப்பட்டவர்னு எத்தனை பேருக்கு ஏசு எப்படிப்பட்டவர்னு தெரியும்? அவர் நல்லவர். அப்ப கையே வரல பாத்தீங்களா? நான் கை தூக்குனேன், கையை என்னால மேல தூக்க பார்க்கல, கையை தூக்குது கூட அவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கொஞ்சம் சொல்லுங்க, அல்லேலூயான்னு என்ன அர்த்தம்? அல்லல் இல்லை ஐயா. என்ன ஒரு மாதிரியா சொல்றீங்க? அல்லேலூயான்னு சொல்றீங்க, அப்புறம் அர்த்தம் என்ன? நீங்க தமிழ்ல கொஞ்சம் வார்த்தையை பிரிச்சு பாடுங்க. அல்லலே இல்லை ஐயா. இல்ல நான் சொல்லி கொடுக்குறேன், என் ஜப மகளுக்கெல்லாம் சொல்லு, அல்லேலூயா சொல்லுங்க ஐயா. அப்பன்னா உன் வீட்டுல இருக்கிற அல்லல் எல்லாம் என்ன செஞ்சிடும், கண்ணீர் எல்லாம். ஆனா அல்லேலூயா சொல்றது நமக்குள்ள வெக்கமா இருக்கு. அல்லேலூயா சொல்றது நமக்கு எப்படி இருக்குது? அல்லேலூயா. அப்பா ஐயா இப்பதான் அல்லல் போயிருக்குது. இப்ப சொல்லுங்க அல்லேலூயா அர்த்தம் தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்ப சொல்வீங்களா அல்லேலூயா? அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்த, அதுதான் வேதம் சொல்ற, செம்மையானவர்கள் கர்த்தரை துதிப்பார்களாம். ஆமென். என் அல்லல போகிறதுக்கு என்னால முடியாதியா. சகைய வீட்டுல இருக்கிற அல்லல போகிறதுக்கு என்னால முடியாது. நாகமான் வீட்டுல இருக்கிற குஷ்டரோகத்தை நீக்க என்னால முடியாது. ஒன்னால என்னால் அவனுடைய கண்ணீரை துடைக்க முடியாது. ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியாது. ஆனா ஒரு காரியம் செய்ய முடியும். இயேசு எப்படிப்பட்டவர், அதை அவங்க வாழ்க்கையில காட்ட முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு காரியம் சொல்லி பாருங்க. 64 சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்க. 64வது சங்கீதம். செம்மையான இருதயம் உள்ளவர்கள். அதாவது செம்மையானவர்கள் சொல்லும் போது அது ஒரு பெரிய சரித்திரமே கதைன்னு சொல்றேன். நான் நிறைய பிரசங்கம் பண்றதுனால இந்த பாஸ்டர்லாம் பிரசங்கம் பண்ணியே காலத்து ஒட்டிடுறேன். செம்மையானவனா நம்முடைய வழிகள், நான் என்ன வார்த்தை பேசுறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை இயேசு எப்படிப்பட்டவர்னா அப்புறம் செம்மையான வழியை காட்டினார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க.
நீதிமான் மகிழ்ந்து கர்த்தரை நம்புவான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. செம்மையான இருதயம் உள்ளவர் அவர்களை என்ன செய்வார்? தேவன் என்ன செய்வாங்களா? நம்ம பட்டில கேட்டானா நம்ம பற்றி என்ன நன்மை சொல்லுவாங்க. நல்ல நம்ம பாஸ்டர் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். நான் சில ஜாபிகளை நான் பிரசங்கத்துக்கு போகும்போது, எப்பா எங்கள் பாஸ்டர் யார் தெரியும்? அந்த பாஸ்டர் ஐயோ ரொம்ப மோசமானவருங்க நிறைய சொல்லுவாங்க, நல்ல வாழ்த்தி பேசுவாங்க. அல்ல இல்லை, இயேசுவை காட்டுகிற ஒரு மனுஷர் தான் உங்க பாஸ்டர். அல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறவர்கள். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற மேன்மை, கர்த்தர் செய்கிற உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொஞ்சம் வாய் விட்டு சொல்லுங்க. ஏமா இவ்வளவு கஷ்டப்படுறேன்? எங்க சபைக்குள்ள வந்து எங்க பாஸ்டர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகிறது தானே. இல்ல நான் நீதிமான் தான், நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி ஜெபம் வருது? எனக்கால இங்கெல்லாம் நீங்க ஜெபம் பண்ண சொல்லு. நானும் அங்க என் ஜபையில சொல்லி ஒரு பேரை சொல்லி சகாயராஜ் ஜெபம் பண்ண அப்படின்ட்டு சத்தம். ஏன்னா நிறைய பேருக்கு ஜெபிக்க தெரியல, மேன்மை பாராட்ட தெரியல. கர்த்தர் நல்லவர் என்பது வசனம் கஷ்டா சத்தமா சொல்ல. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. மைக்கே தேவையில்லை, நான் சத்தமா தான் பேசுறேன். எனக்கு இந்த மாதம் 18ஆம் தேதி வந்து நான் 74வது வயசுக்குள்ள போறேன். நான் சத்தமா பேசுறேன்ல. என்னோட வயசு கம்மியானவங்களுக்கு நீங்கெல்லாம் தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தரை கொஞ்சம் மேன்மை பாராட்டி பாருங்க. யார் செய்வான்னா தேவனை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தவர்கள் எல்லாரும் கர்த்தர் என்ன செய்வாங்க சொல்லுங்க? வாய் திறந்து மேன்மை பாராட்டுவார்கள். முதல்ல அவரை என்ன செய்வாங்க? துதிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க. ஆராதனைக்கு பாஸ்டர் இன்னைக்கு நாங்க பாட்டு பாடுறோம் பாஸ்டர் சொல்லுவாங்க. நம்ம ஆராதனை முடிச்சு பாட்டெல்லாம் முடிச்ச பிறகு பிரசங்கத்துக்கு வர ஆட்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. நான் நல்ல பின்னால உட்கார்ந்துருக்கலாம், முன்னால உட்கார வச்சுட்டு இந்த பிரசங்கத்துக்கு வர்றவங்கள பின்னால உட்காருங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னா அப்போ புறப்பட்டு போகும்போது யார் யார் பின்னால வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பிந்தினர். தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்யணுமா? பிரவேசிக்கிறவர்கள் முந்தி. கலாத்திரியின் புஸ்தகத்தில் ரொம்ப அழகாய் போட்டுக்குது, முந்தி அவருக்குள்ள பிரவேசிக்கிறார். எப்படி சொன்ன? ஆசீர்வாதமா எப்படி போனா பரலோக ராஜ்யத்துக்குள்ள முந்தி வந்து வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். முந்தி அவருக்குள் பிரவேசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லி வேதம் சொல்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப செம்மையான இருதயம் உன்னையும் என்னையும் பார்க்கும்போது செம்மையான கிறிஸ்தவர்கள்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? கிறிஸ்தவன் சொல்லக்கூடாது. கிறிஸ்தவன் சொல்றதுல வேற. அமேன். மதம் மாத்துகிறவன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பட்டம் கட்டிடுவாங்க. அவர் நல்லவர், செம்மையானவர். எப்படி சொல்லணும்? ஒன்னையும் என்னையும் பார்த்து அவங்க என்ன சொன்னோம்? ஏன் நல்லவன் சொல்லுவா? அப்புறம் நம்ம வாழ்க்கை ஏசு நல்லவராக இருக்கிறது போல நானும் அவரை போல. நான் சொன்ன வார்த்தை திரும்பி சொல்லுங்க ஐயா. ஏசு பற்றி எப்படி சொல்றோம்? நல்லவர். அப்புறம் நானு அவ்வளவுதான் ஐயா. அல்லேலூயா. அப்ப அவரை பின்பற்றுகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தம்மை பின்பற்றவர்களை நோக்கி அவர் செய்திகளை சொன்னார். அல்லேலூயா, ஆமென். இயேசு எப்படிப்பட்டவர்? இந்த பேதுருவும் அவருடைய சகோதரரும் அவருடைய உறவினர்களும் 2-4 பேர் ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்டாங்களா? எப்படி? மீன் பிடிக்கிறவங்க ராத்திரி தான் போவாங்க. அந்த மீனுக்கு ராத்திரி வலை ஏது தெரியாது, சாப்பாடு எதுன்னு தெரியாது, வாயான்னு குழம்புதான் போவாங்க. ராத்திரி மீன் ஏன் ராத்திரி போறாங்க கடலுக்கு? பகல்ல போனா கண்ணு தெரியும், வலை போட்டுருக்கு தெரியும், அது தன்னை இறையா எவன் போட்டுக்கிறான்னு தெரியாது. அது இருட்டு கூட வாய் திறந்து போவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வாயான்னு திறந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. அது பிடிச்சிட்டு போய் செத்து போயிடுது. இன்னைக்கு சாகுறவங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா. கத்தரோட இருக்கிறவங்க சாக மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போதான் கத்தர் பார்க்கறாரு, இவங்களெல்லாம் வெறுங்கையை அனுப்பக்கூடாது. இவங்களை என்ன செய்ய? ஐயோ பாவம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்கே உட்கார்ந்துருக்காங்க, இவங்களை நம்ம எப்படி அனுப்பக்கூடாது? சொல்லுங்க வாய் திறந்து. ஆமாம், 30 வருஷம் அனுபவத்தை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இப்போ எல்லாரும் வாயோடே திறக்க மாட்டேங்கிறாரு. ஆமென்.
இயேசு எப்படிப்பட்டவர்ங்கிறத உங்க வாழ்க்கையில காட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் பார்ப்பாங்க, ஏய் நல்ல சம்பாதனை இருக்குன்பா. அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்துல எலிமான்னு சொல்லி மனுஷன் இருந்தான். 10வது அதிகாரத்துல எலிமா, 13வது அதிகாரத்தில் 10வது 10வது வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 13:10. சரியா சொல்றேன்? அப்பா சொல்லிட போறேன், அப்புறம் என்ன கேட்டுருவீங்க நீங்க. உங்களுக்கு சரியா சொல்ல தெரியாது. 13:10 வாசிங்க. ஆ ஆ ஆ பிசா அப்ப பாத்தியா, வேணாம் அவர் அதாவது நிறுத்திடுங்க. நம்மளை பார்த்து பிசாசின் மகன் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஏன் கேட்டான்னு சொன்னாம, நீங்க செய்கிறப்ப நானும் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஆவியை எங்கிருந்து பெற்றீங்க? அது எவ்வளவு பணம் கொடுக்கணும்? கத்துக்கிறதுக்கு எத்தனை பேர் வராங்க பிரசங்கம் பண்றதுக்கு? நீங்க நல்ல ஜோமன், நல்ல வேத வாசிங்க, நல்ல பிரசங்கராமா இருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் யாரும் பிரசங்கம் சொல்லி கொடுக்கல. பேச 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 நான் பழக்குமா, நாக்கு என்ன செய்யுமா? அதே போல இருதயத்துல நல்ல பிரசங்கங்கள் வாசிக்க 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 வேத வாசிக்க 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 நாமளும் ஒரு நல்ல பிரசங்கியார மாறி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பேதுருவும் யாக்கோபும் யோவானும் பிரசங்கிக்கிற அந்த பிரசங்கத்தை பார்த்து, அற்புதங்களை பார்த்து, இந்த எலிமாஸ் ஒரு பிசாசு பிடிச்சவன், கெட்ட ஆவி பிடிச்சவன், நானும் இப்படி அற்புதங்களை செய்யணும். அவனுக்கு ஒன்றும் தெரியாது, மந்திரம் போடவும் தெரியாது, ஜபம் ஒன்றும் தெரியாது. நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை செய்யணும். அவன் சொல்லணும், அவன் யாருன்னு அவன் காட்டணும்ல. அதுக்கு எவ்வளவு பணம்? அங்கதான் தப்பு நடக்குது. நிறைய பாசஸ் அப்படிதான் பண்ணிடுவாங்க. எவ்வளவு பணம்? கர்த்தருடைய வார்த்தைகளும் கர்த்தருடைய வசனங்களும் ஒருபோது படிப்புனால அறிவுனால வரப்போகிறது இல்லை. நீங்க எந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்கிறீர்களோ அந்த அளவினால் அளக்கப்படும். வேத வசனம் அழகாச்சு. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால தான் உங்களுக்கு அளக்கப்படும். அல்லேலூயா. அப்போதான் கர்த்தருடைய செம்மையானவர்கள் இருக்கிறபடினாலதான் பட்டணம் என்ன செய்தா? ஆசீர்வதிக்கப்படுறது. அல்லேலூயா, அல்லேலூயா. செம்மையானவர்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எந்தெந்த பாதைகளில போனார்? அல்லேலூயா. இயேசு உணர்வுக்கு அன்னைக்கு இதெல்லாம் கிடைக்கல. போட்ல போனார், நடந்து போனார், கழுது மேல போனார். ஆமென். அவர் எதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் அவருக்கு வாகனம் ஆயிடுச்சு. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க இப்ப ஒரு இருதயத்துல என்னென்ன வாங்கணும் உங்களுக்கு வேணும்? அவர் சொன்னாரு, எதிர இருக்கிற கிராமத்துக்கு போ, அங்க ஒரு வாகனம் இருக்கு. ஆமென். என்ன வாகனம்? கழுத வாகனம் இருக்குது. அல்லேலூயா. நீ உண்மையா செம்மையானவனா இருந்தா உனக்கு வாகனம் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு நான் வச்சுக்கிற வண்டி எனக்கு ஒரு சகோதரர் கொடுத்துதான். ஊழியத்துக்கு வந்த புதுசு, அதுவும் என்ன போல வயசாகி போச்சு, இன்னும் ஓடின்னு கிடக்குது. அல்லேலூயா. நானே வந்து ஊழியத்துக்கு வந்து 20-22 வயசு ஆகுது. ஆனா அப்போ கொடுத்தாரு அவர். ஆமென். அல்லேலூயா. எப்படி கொடுத்தாரு? நான் ஒரு கல்பாக்கங்கிற ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அங்கே மெசேஜை கொடுத்துட்டு வழியில் வந்து நான் அந்த பாஸ்டர் உட்காந்து வராண்டாவில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஃபோன் வந்து அவரு பிரதர் ஃபோன் பண்ணார். ஐயா என்னையா எங்கே இருக்கிறீங்க? நான் வந்து இந்த இப்போ கல்பாக்கத்தில் இருக்கிறேன், நான் வர்றதுக்கு திங்கக்கிழமை தான் வருவேன். சரி 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 சரி, ஏன் என்ன விஷயம் சொல்லுங்க. நான் சர்ச்சில் தான் ஒரு பாஸ்டரோட பேசிட்டு இருக்கேன். இல்லை 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 பாஸ்டர், இல்லை பாஸ்டர். சரி ரைட், வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க பாஸ்டர், நான் சொல்கிறேன் அப்படின்னா. வீட்டுக்கு வந்தோடனே வந்துட்டு, ஐயா நான் என்னையா விஷயம்? ஐயா உங்களுக்கு நான் ஒரு வண்டி வாங்கி தர போகிறேன். நான் வண்டியே கேட்டு, அந்த வண்டி தான் இன்னும் இருக்குது. இப்போ நான் உடஞ்சி அதுவும் உடஞ்சி போச்சு. அல்லேலூயா. நான் சொன்னேன், இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறது இதெல்லாம் தேவையில்லை. அப்போ எனக்கு ஒரு வண்டி தேவை. நீ யார்கிட்டயோ கடன் பட்டு அந்த வண்டி வாங்கி, அதெல்லாம் தேவையில்லை. ஆமென். இப்படிலாம் நான் வண்டி வாங்க எனக்கு தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டால்மெண்ட் கடைசி பாஸ்டர் கட்டிடுவார் மிச்சப்படி. இந்த பாஸ்டர் அப்படிலாம் செய்ய மாட்டேன்.
அவர் வர சொன்னார் கடைக்கு. அங்கே அந்த எனக்கு வாங்கி கொடுக்குற அந்த கடை ஓனரும் இன்னும் மூல கடையில் நீங்கள் பைக் என்ன பைக்கு கடை இருக்கும் கார்னர்ல இன்னும் அந்த கடை இருக்குது. அவர்கிட்ட வந்து ஐயா இவர் தான் அந்த பாஸ்டர், இவருக்கு தான் ஐயா வண்டி வாங்க போகிறேன். நான் முதல்ல சொன்ன கண்டிஷன் என்ன தெரியுமா? கடன் வாங்கக்கூடாது. என்ன வாங்கக்கூடாது? உங்கள் கையில் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க? எனக்கு வண்டி வாங்கி கொடுக்கணும்னு ஆசை இருக்குதுல்ல, உங்கள் கையில் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க? 60,000 ரூபாய் வச்சுக்கிறேன். இந்த 60,000க்கு வண்டி எங்க? இன்ஸ்டால்மெண்ட்டு நோ. வண்டி ஆன் ரோட்ல போகும்போது என்ன இருக்குதோ அந்த விலையெல்லாம் கொடுக்குறாரா? இன்ஸ்டால்மெண்ட். பாவம் அந்த மனுஷன் எனக்கு வண்டி கொடுத்து கடன் ஆடியா இருப்பார். இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஏசு எப்படிப்பட்டவர்னு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் காட்டுங்க. அவர் பார்த்து வரங்க வாயில கையை வைக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது. வண்டி கொடுக்குற வாங்கிட்டு போற ஆட்களை தான் பார்த்துருக்கிறேன் இல்லையா? உங்க கையில எவ்வளவு பணம் வச்சிருக்கிற அந்த பணத்துக்கு வண்டியை கொடுக்குற கூடு. அது செகண்ட் ஹேண்டா இருந்தாலும் சரி, ஓட்ட வண்டியா இருந்தாலும் சரி, அது 20 வருஷமா ஓடின்னு கிடக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லாம. ஆமீன் சொல்லுங்களேன். அதுதான் செம்மையானவர்களுடைய வழியை கர்த்தர் பார்க்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் சொல்றேன், நானே வழியும் சத்தியமும் இயேசுதா ஜீவன். நம்முடைய வாழ்க்கையில இயேசு ஒருவர் இருந்தா போதும். வெளிப்படுத்தல் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க சத்தமா. வெளிப்படுத்தல் 15:3. தேவரீருடைய வழிகள் வாசிங்க சத்தமா. இல்ல 15:3 அத்தனா. தேவருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். ஆமென், அல்லேலூயா. தேவருடைய வழிகள் எப்படிப்பட்டது? நீதியும். அவர் ஒரு நாளும் நம்மளை கடனாளியாய் ஆக்குறதே கிடையாது. ஒரு நாளும். எனக்கு ஒரு கிரவுண்ட் இடம் வேண்டி இருந்தது எங்க சர்ச்சை கட்டுறதுக்கு. எனக்கு பாஸ்டர் எப்படி வாங்கினாருன்னு தெரியல இந்த இடத்த. நான் அந்த கதைக்குள்ளலாம் நான் போக மாட்டேன். அல்லேலூயா. அது சந்தோஷமா இருக்கும், சில சாட்சியா இருக்கும். அல்லேலூயா. ஏன் சாட்சியா தானே? நான் ஏசு எனக்குள்ள இருக்கிற ஏசு எப்படி சொல்லணும்ல. அல்லேலூயா. ரொம்ப பாடு, வாடகை கொடுக்க முடியல. அப்பவுமே நான் சர்ச்சை கட்டி கிட்ட 15 வருஷம் ஆகுது. அப்பவுமே வாடகை 2,500 ரூபா. காணிக்கே வராது 2,500 ரூபா. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆமென். ஆண்டவரே, எனக்கு ஆசை மட்டும் ஜாஸ்தி இருக்குது. எப்படி? ஒரு கிரவுண்ட் இடம் வேணும். எப்படி? ஒரு கிரவுண்ட் இடம் எனக்கு வேணும். எனக்கு நீர் என்ன செய்வீரோ எனக்கு தெரியாது. நான் உம்முடைய ஊழியக்காரனா இருந்தா எனக்கு என்ன செய்யணும்? ஒரு கிரவுண்ட் இடம். அப்போ அதுக்கு இருக்கிற கிரவுண்டு நான் வந்து 15-20 வருஷத்துக்கு முன்னாடி 3 லட்சம் ரூபாய். நான் வச்சுக்கிற இடத்துக்கு எவ்வளவு நான் வாங்கினேன்? 3 லட்சம் ரூபாய். அல்லேலூயா. எப்படி வந்தது? ஐயா பாஸ்டர் ஜெபம் பண்ண வந்துரும்பா. உங்க பாஸ்டர் ஜெபம் பண்ண கண்டிப்பா வரும். நீங்களும் ஜெபம், உங்கள்கிட்ட அந்த பாரம் இருக்கணும். தேவையில்லாதவனுக்கு ஆண்டவர் எதுவுமே தர மாட்டேன். ஆமென். ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். அந்த அம்மா சொன்ன, ஐயா கொஞ்ச நேரம் நீங்க கொஞ்சம் மாடியில இருங்க, நான் என்ன பண்றேன், என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன், நான் உட்காந்துக்கிறேன். அங்கிருந்து பார்த்து இப்போ நான் அந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு பழைய வீடு இருக்கும், அது மேலே ஏறி நின்றுக்கிட்டு, ஆண்டவரே இந்த இடத்துலயாவது எனக்கு ஒரு கிரவுண்ட் இடத்த கொடுங்கட. ஆசைப்படுறது கொஞ்சம் தான் ஆசைப்படுறாங்க. அரை கிரவுண்டை கேட்கக்கூடாது, சர்ச்சு கட்டுற இடம் வந்து கேட்கக்கூடாது. இது எத்தனை கிரவுண்ட்? ஒரு கிரவுண்டா? தோத்திரம். அலேலு என்ன வந்து இருக்கு தோத்திரம். அலேலு ஒரு கிரவுண்ட் இடம் வேணும். அப்போதான் பார்க்கிங்க்கு எல்லா வசதி, வீடு கட்டுறதுக்கு எல்லா வசதி இருக்குது, வேணும். அடுத்தவங்கள பிச்சை கேட்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க மனைவி இறந்த டைம், அந்த டைம் அவங்களுக்கு ஒரு சொத்து இருந்தது. அந்த சொத்தை வித்தாங்க. எங்க பங்கு 3 லட்சம் ரூபா வந்துச்சு. ஆமென் சொல்லுங்களேன். கடன் வந்துச்சா? ஒரு 10 பைசா கடன் கிடையாது. அல்லேலூயா, ஆமென்.
அவர் செய்ய நினைத்தது, சத்தமா சொல்லுங்க. ஒரு சிலர் தான் சொல்றீங்க, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. அவர் செய்ய நினைத்தது. வசனங்கள்லாம் கூட இருதயத்துக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கணும். என்னைக்கு ஒரு நாள் பாஸ்டர் இதை அவுத்து விட்டா வார்த்தை வந்துடப்படாது. நம்முடைய வாழ்க்கையில வேத வசனம் எப்படி இருக்கணும்? ரத்தத்தோடு கூட சிவப்பணுக்களோ வெள்ளை அணுக்களோ இருக்கிறது போல கர்த்தருடைய வார்த்தைகளும் நம்முடைய இருதயத்துல அப்படி இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நல்லவர் என்பதை கொஞ்சம் நம்ம ருசிச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறாரு, நானே வழியும் சத்தியமும். திரும்ப சொல்லுங்க, நானே. ஆண்டவர் சொல், நானே. அடுத்தது நிறுத்திரு. எந்த வழி? நிறைய வழிங்க இருக்குங்க. எங்க ஊருக்கு மலைக்காடு, அங்க ஒத்தடி பாதைலாம் இருக்கும். ஒத்தடி பாதையில போனா ஊர் போய் சேர்ந்துடலான்னு சொல்லுவாங்க. மலை மேலே ஏறினா எந்துக்கு கேரளா பக்கம் அந்த பார்டர், மேற்கு மலை தொடர்ச்சி பார்டர் அடிவாரத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம், எங்க ஊர். அப்போ நிறைய அங்க தண்ணிலாம் ஓடும், ஆத்துல குளிக்கிறதுக்கு ஓடுவோம். அப்போ சில நேரத்தில் வழி தெரியாது, வந்த வழி. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எப்பா ஊருக்கு போதுக்க வழி ஒத்தடி பாதை பார்த்துட்டு போப்பா. இந்த மாடு நடந்து போயிருக்கும் பார்த்தியா ஒத்தடி பாதை, அந்த மாதிரி பாதையை போயிடுவான். நீ ஊர் போய் சேர்ந்துடு, நீ எந்த ஊருக்கு போனாலும் அங்கேருந்து ஊர் பேர் சொல்லி கொண்டு விட்டுருவாங்க. அப்படி எவ்வளோ தைரியம் பார்த்தீங்களா? அதே போல தாங்க வேத புஸ்தகம். இந்த வேதத்துக்கு தான் ஊர் வழி, ஒரு சின்ன வழி தெரிஞ்சா போதும், மாடு நடக்கிற பாதை, அது கடைசி நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நானே வழியும் சத்தியமும். நமக்கு ஜீவன் அவர் தாங்க. எனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணுனாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தான் போ, 4 எங்களுக்கு காசா இருக்குது. ஆமென். அப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ணுறவர் என்னை டெஸ்ட்ல பண்ணிட்டு, இந்த மூஞ்சை எங்கேயோ பார்த்துருக்கிறேன்னு, இந்த மூஞ்சை. அவர் கேட்டாரு, நீங்க யாருன்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் ஒரு பாஸ்டர் அப்படின்னு. பெட்ல படுத்துரு, கண் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு முன்னாடி சம்பாஷணையை பாருங்க. கர்த்தர் எப்படி வழி திறக்கிறாருன்னு பாருங்களேன். கொஞ்சம் பெட்ல படுத்துக்கிற அவர் கேட்கிறாரு, இந்த மூஞ்சி நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேன்னு. ஆமென், அல்லேலூயா. அப்போ சொன்னேன், ஐயா நான் பாஸ்டர். எந்த சர்ச்சுக்கு போறீங்க? அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சுக்கு போறேன். எங்க போறேன்? அசம்பிளிஸ் ஆஃப் காட் பாஸ்டர். எங்க? மீஞ்சூர்ல. ஓ ரைட், வெரி குட். அப்புறம் அவர் சொல்றாரு, நான் லிட்டில் மவுண்ட் சர்ச் பிலீவருங்கிறார். எனக்கு எப்படி ஆப்ரேஷன் பண்ணிருப்பாரு? அடுத்தவனை பண்ணும்போது இந்த பாஸ்டருக்கு எப்படி? கண்ணாடி கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எல்லாமே பண்ணி லென்ஸ் எல்லாம் போட்டு வச்சு, ஐயா ஒரு வாரம் கழிச்சு நீங்க போங்க, இப்ப நல்ல பைபிள் வாசிக்கலாம். அல்லேலூயா. அவருடைய வழிகள் செம்மையான வழிகள், அல்ல தாறுமாறு இருக்காது. கர்த்தருடைய வழிகள் எப்படி இருக்காது? இதெல்லாம் அனுபவம் பட்டாதான் நம்ம பிரசங்கம் பண்ண முடியும். உங்க கூட்ட அனுபவம் படுங்க கொஞ்சம் ஆண்டவரோடு கூட. அவங்க அழுகிற மாதிரி நம்மளும் அழப்படாது. கொஞ்சம் அனுபவசாலிகிட்ட போகணும். யார் நமக்கு அனுபவசாலி? அவர் தான், இயேசுவானவர் தான். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சொல்றாரு, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 21வது வசனத்தை சொல்லுகிறார், வழி இது, இதுல மற்றபடிக்கு வேற வழியில ஆண்டவர் காட்ட மாட்டார். இந்த வேதத்தின் வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன்னு சொன்னாட்டு அவர் சொல்றாரு, வழி இதுவே, இதுல நட. இப்ப நிறைய வழி ஆண்டவர் நமக்கு காட்டி கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு பாஸ்டருங்க வரும்போது நல்ல வழிகளை கற்றுக் கொடுப்பாங்க. உங்க பாஸ்டர் நல்ல வழியை கற்றுக் கொடுக்குறாரு. அல்லேலூயா. வேதத்தை வாசிங்க. வேற புஸ்தகத்தை வாசிக்கிறோம், டிவியில இருக்கிற அத்தனை ப்ரோக்ராம்ஸும் பார்க்குறாங்க. ஐயோ, அது அவங்களுக்கு எந்த வழியை கற்றுக் கொடுக்குதானா? மாம்ச இச்சைகளை. ஆனா கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். சத்தமா சொல்லுங்க, ஆத்துமாக்களே நீங்க உயிர்ப்பிக்கணுமா? இந்த வேதத்தை வாசிச்சா போதும். அல்லேலூயா. நீங்க செம்மையான வழியில கர்த்தர் உங்களை நடத்துவார்.